ஃப்ரெண்ட்ஸ், மோகன் ஒரு எக்ஸாமில் 30 கொஷின்ஸ் அட்டன் பண்ணி 40 மார்க்ஸ் வாங்குறாரு. அந்த எக்ஸாமில் ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு 3 மார்க்கும் ராங் ஆன்சருக்கு 2 மார்க் மைனஸ் ஆகுது. நம்மள என்ன கேட்குறாங்க, இந்த 30 கொஷினில் அவர் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு. இதுதான் கொஷின். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த 4ல் ஏதோ ஒன்று தான் அவர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க கொஷின்ஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் நம்ம ஆப்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அந்த எக்ஸாமில் 30 கொஷின் அட்டன் பண்ணுறாரா, அதில் 20 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காருன்னா தப்பான கொஷின் எத்தனை இருக்கும்? 10 இருக்கும். கரெக்டாக? இப்போ கரெக்ட் ஆன்சருக்கு ஒரு கொஷினுக்கு 3 மார்க்னா 20 கொஷினுக்கு அவர் 60 மார்க் வாங்கிடுறாரு. இப்போ ராங் ஆன்சர் 10 அட்டன் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு ராங் ஆன்சருக்கு 2 மார்க் போயிடுச்சுன்னா 10க்கு எவ்வளோ போயிடும்? 20 மார்க் போயிடும். அப்போ பாசிட்டிவில் 60 மார்க் வாங்கிடுறாரு. பட் 10 கொஷின் தப்பானனால நெகட்டிவ் மார்க்கிங் 20 போயிடுச்சு. ஸோ அதனால தான் அவர் அந்த 40 மார்க்ஸ் வாங்கிடுறாரு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்?